ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பச்சை பயிறு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கழுகி அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிரை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வரமல்லியை இடித்து சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4-5 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. பருப்பை வேக வச்ச தண்ணி இருக்கும்போது நம்ம கடைஞ்சோம்னா நல்லா மசிஞ்சு வராது. அதனால தான் தண்ணி எடுத்து வச்சுட்டு கடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 ஸ்பூன், கடுகு வெடித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம். சீரகம் நம்ம வேக வைக்கும் போதே முன்னாடியே சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே அளவாக அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுவும் நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச வரமிளகா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு கூட இந்த தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறமா போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது எடுத்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பச்சை பயிறு கடையில் ரெடி. சூடான சாதத்து கூட நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க.